வணக்கம். பில்லி, சூனியம், ஏவல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு என்னடா வாழ்க்கை இது, நாம் யாருக்கும் எதுவும் பண்ணலையே, நமக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதிலேருந்து தப்பிக்க ஏதாச்சும் ஒரு வழி இருக்குமா அப்படின்னு மனசு நொந்து கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? அப்போது இது உங்களுக்கான பதிவு தாங்க, கவனமாக கேட்டுக்கோங்க. நானும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கி இந்த வழிபாடு செய்த பின்பு அம்மாவின் அருளால் எல்லாம் சரியான பின்பு இந்த பதிவிடுகிறேன். எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். உக்ரகாளி என்று அழைக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போக வேண்டும். ஒரு 10 எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போங்க. திரிசூலத்தில் 3 கனியை குத்திவிட்டு அம்மாவின் பாதத்தில் வைத்து எலுமிச்சங்கனி வாங்கி வந்து வீட்டில் கட்ட வேண்டும். மீதி இருக்கும் எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சாதம் செய்து சாப்பிடலாம். உச்சி முதல் பாதம் வரை அந்த எலுமிச்சம்பழத்தை தேய்த்து வைத்திருந்து குளிக்கலாம். அப்போது உடலில் ஏற்படும் எரிச்சல்கள் எல்லாம் குறையும். நீர் பூசணிக்காய் வாங்கி மஞ்சள் குங்குமம் வைத்து வேப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். அப்பொழுது எதிரிகளின் தொல்லை தீரும். அமாவாசையன்று மிளகாய் யாகம் நடக்கும். அந்த யாகத்திற்காக மிளகாயும் வெண்கடுகும் வாங்கி தரலாம். அப்படி வாங்கி தரும் பொழுது பில்லி சூனியத்தால் ஏவப்படக்கூடிய தீய சக்திகள் ஒழியும் என்று சொல்கிறார்கள். அதுவும் உண்மைதான். போனால்தான் தெரிகிறது. அமாவாசை தவறாமல் பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போனால் நன்மை உண்டாகும். 9 வாரம் விடாமல் போய் வெள்ளிக்கிழமையன்று நீர் பூசணிக்காய் தீபம் ஏற்றினால் சீக்கிரம் அந்த தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று சொன்னார்கள். அதனால் 9 வாரம் கோவிலுக்கு சென்றபோது இன்னொரு பெண்ணும் வருவாங்க. அவங்களும் அந்த மாதிரி தீபம் போட்டுருவாங்க. பார்ப்போம், 2 பேரும் பார்ப்போம், சிரிப்போம், ஆனால் பேச மாட்டோம். கடைசி வாரத்தன்று அந்த பெண் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு என்னங்க ஒரு மாற்றம் தெரியுது என்று கேட்டேன். அப்போது வந்து அவங்க சொன்னாங்க, இந்த பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டு நான் கணவரை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு அம்மா வீட்டில் இருந்து வந்தேங்க. இங்கே வந்து அம்மாவை கும்பிட்ட பின்னாடி இந்த பூஜை யாகத்துல எல்லாம் கலந்துகிட்ட விட்டு எனக்கு சரியாகி நான் இப்போ கணவர் வீட்டில் இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வருதோ தெரியலை. ஆனால் நாம் நன்மையை செய்வோம். இந்த பிரத்யங்கரா தேவி மந்திரமெல்லாம் தினமும் படித்தோம்னா நமக்கு எதிரிகளிடம் இருந்து அந்த தீய சக்திகளிலிருந்து தப்பிக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. நம்பிட்டோம்னா கையே விட மாட்டாங்க. எனக்கு சரியானதுக்கப்புறம் இன்னொரு பெண் வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்து குடும்பம் பிரிஞ்சு 2ஆவே போயிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போங்கன்னு சொன்னேன். 2 பிள்ளைகள் தான் இருந்துச்சு, பையன் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சாமா. அப்புறம் அம்மாவுக்கு வாரம் வாரம் விரதம் இருந்த பின்னாடி இப்போ பையன் பிறந்து சந்தோஷமாக இருக்காங்க. பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போனதால் என்னுடைய பிரச்சனையும் தீர்ந்து நான் மற்றவங்களுக்கு சொன்னதால் அவங்களும் கோயிலுக்கு போய் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் அம்மாவை தரிசனம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரத்யங்கரா தேவி தாயின் மந்திரம் கொடுத்துருக்கு, படித்து பயன்பெறுங்கள். சரி, இந்த பில்லி சூனியம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, மகாலட்சுமி அம்சத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய மருதாணி செடி, துளசி செடி போன்றவை காய்ந்து போய்விடும். வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட சண்டைகள், சச்சரவுகள் ஏற்படும். தேவையில்லாமல் காயங்கள் ஏற்பட்டு இரத்த கசிவு ஏற்படும். இந்த அறிகுறியெல்லாம் இருக்கும். எலுமிச்சம்பழம் அழுகிவிடும். நமக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவாகவே இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது ஏவல் சூனியம் பிரச்சனை தான். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கும்போது, நல்ல சக்தி இருக்கும்போது கெட்ட சக்தி ஒன்று இருக்கிறதை நம்பிதானே ஆகணும். மற்றும் ஒரு வழிபாடு கருப்பசாமி, அய்யனாரப்பன், முனிப்பசாமி, இந்த சாமி கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அவங்கக்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நான் எந்த தவறும் செய்யலை சாமி,
எனக்கு பிரச்சனை கொடுப்பவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் வீட்டில் கஷ்டத்துக்கும் மேலே கஷ்டம் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்குது. இந்த ஆபத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிட்டோம்னா, அந்த கருப்பசாமி வந்து நீதி, நியாயம் இருக்கிற பக்கம் நிற்கக்கூடிய தெய்வம்தான் காவல் தெய்வம். அவர் ஒரு தந்தையாக இருந்து நம்மை குழந்தையாய் நினைத்து கண்டிப்பாக அந்த தவறை தட்டி கேட்பார். நமக்கு அந்த எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை தருவார். அதனால் காவல் தெய்வத்தையும் வணங்கி பயன்பெறலாம். நன்றிங்க.